ஹாய் ஹலோ ரீடர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு எது மாதிரியான டாபிக் பற்றி சொல்ல போறேன்னா, யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படின்ற டாபிக்ல உள்ள மைக்ரோ டீச்சிங் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மைக்ரோ டீச்சிங் எங்கே ஃபர்ஸ்ட் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அதாவது அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில தான் இந்த மைக்ரோ டீச்சிங் அப்படின்றது டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ யார் அப்படின்னா, டுவைட் டபிள்யூ ஆலன் அப்படின்றவர் 1961 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மைக்ரோ டீச்சிங் யாருக்கு வைப்பாங்கன்னா, பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைக்கிற ஒரு விஷயம் தான் மைக்ரோ டீச்சிங் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஸ்டூடெண்ட் டீச்சரா, அதாவது அங்க ஸ்டூடெண்டா பிஎட் படிக்கிற ஃபியூச்சர்ஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வைக்கிறது தான் மைக்ரோ டீச்சிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பிளானிங், அதாவது எந்த லெசன் நடத்தணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருவாங்க. இதை டீச் பண்ணுவாங்க. 5 to 10 minutes டீச் பண்ணுவாங்க. அதுதான் டீச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீட்பேக்கு, அங்கே இவங்க நடத்திட்டு இருக்கும்போது சூப்பர்வைசர் பார்ப்பாங்க. சூப்பர்வைசர் அப்புறமேட்டு பீர் குரூப் மெம்பர்ஸ், அதாவது இவங்கள மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட் அங்கே இவங்க எப்படி நடத்துகிறாங்க, எது மாதிரியான டீச் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து வர ஃபீட்பேக் தான் இங்க டீச்சிங் அடுத்தது உள்ள ஃபீட்பேக். அதுக்கப்புறமேட்டு ரீபிளான், அதாவது திரும்பி பிளான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி பிளான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கும் போது, அந்த லெசன் எடுத்திருக்கும் போது என்னென்ன கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ட்டு சூப்பர்வைசர் சொல்லுவாங்க. அதை நெக்ஸ்ட் திருத்திக்கிட்டு அதுல என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை மாத்திக்கிட்டு ரீபிளான் பண்ணி திரும்பி ரீடீச் பண்ணுவாங்க. அகைன் டீச் பண்ணுவாங்க, எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாம. அகைன் ரீஃபீட்பேக், அதாவது ஃபைனலா ரீஃபீட்பேக் எப்படி பண்ணியிருக்காங்க, இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தும் போது எப்படிலாம் ரியாக்ட் ஸ்டூடெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த ரீஃபீட்பேக்கா திரும்பி அதே சூப்பர்வைசர் தருவாங்க. இதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மைக்ரோ டீச்சிங். இது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, ஃபியூச்சர் டீச்சர்ஸாக இருக்க, அதாவது ஸ்டூடெண்ட் டீச்சர் பிஎட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, எது மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் மைக்ரோ டீச்சிங். இது மூலமா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், எப்படிலாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்ஸ் டு ஆல். இது மாதிரியான எந்த டாபிக் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.